ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றினால சூப்பரான நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்துடலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம சின்னதாக மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பாதாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கிட்டுங்க. இந்த அளவு வதங்கின உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் விடுற தண்ணியிலே சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். சிக்கன் நமக்கு 3/4 வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதுவும் கம்மியாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிக்கலாம். நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.